டுடே மூவி அனாலிசிஸ்ல வந்து ராஜ்பட் ரங்கத்துரை சப்ஸ்கிரைபர் கேட்ட கதிர் ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பத்தி மூவி அனாலிசிஸ் போடுதுன்னு சொல்லி. இந்த படம் 1973 வந்த படம். இந்த படத்துல ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சின்சின்ஸ். இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சார் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். இந்த ராஜ்பட் ரங்கதுரை இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துடைய ஹீரோ வந்து சிவாஜி கணேசன் அவர்கள். அவருக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடி உயிரை விட்டவர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ சாப்பாட்டுக்காகவும் தன்னுடைய நாட்களை கடத்துறதுக்காகவும் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கட்டத்துல ஒரு டிராமா கம்பெனியில சேர்ந்து இவங்க வந்து இவர் வந்து தன்னோட நிலையையும் தன்னோட தம்பி தங்கத்தை அவங்களையும் நல்லா வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி இவர் இருக்கிறப்போ இவருக்கு குடும்பத்திலயும் சரி, நாடகம் தொழிலையும் சரி பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து இவர் எப்படி சண்டை போடுறாரு, எப்படி கடைசியில என்ன ஆகுது, இவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய சிம்பிளான ஒரு ஒன்லைன். இதுக்குள்ள நிறைய கதை இருக்கு. ஸோ இது வந்து இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த அனலைஸை பார்த்துட்டு நீங்க போய் இந்த படம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா இது 1974 வந்த ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸுக்கு மேலேயே ஆயிருச்சு இந்த படம் வந்து. ஸோ இந்த 50 இயர்ஸ்ல பல மாற்றங்கள், பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் படம் பார்க்குறவன்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இந்த படம் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி யோசிச்சுதான் நம்ம இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு பேசிக்காவும் சில நிறைய இடங்கள்ல ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களாவும் கதைகள்ல இருக்கும். பட் அது வந்து அந்த டைமுக்கு கரெக்டா இருந்த ஒரு கதை. ஸோ அதை தாண்டி இந்த படம் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்ன ஒரு படம். பட் நான் இந்த படத்தை பத்தி ரீசெண்டா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மேரி கிறிஸ்மஸ் படத்துக்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறப்போ இந்த படத்தை பத்தி அவர் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல. ராஜ்பாத் ரங்கதுரைன்னு ஒரு படம், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஏன் அப்படி அதை சொன்னார்னா, படத்துல வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் என்னன்னா, இப்ப சிவாஜி கணேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அவருடைய டிராமாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகமான சீன் நடிக்கிற மாதிரிதான் அவருக்கு வரும். அதே மாதிரி அவரு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா அவருடைய டிராமா இதுலயும் நாடகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா நடிக்கிற மாதிரிதான் வரும். அவர் அப்படிதான் நடிப்பாரு. சோ அந்த மாதிரியான ஒரு எலமெண்ட், அந்த லைஃப் ரெண்டுமே ஒரே ட்ராக்ல தான் போகுது அப்படிங்கறத வந்து படத்துல வந்து காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ அதை அவரு சொல்லியிருப்பாரு. சோ அது வந்து எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், ஒரு பாட்டு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய லாஸ் ஒன்று வந்திருக்கும். பட் ஆனா டிராமால சுச்சுவேஷன் படி அது வந்து ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸா அமைய வேண்டிய ஒரு விஷயம். பட் படம் அந்த டிராமா பாக்குறவங்களுக்கு அது காமெடியா இருக்கும். பட் படம் பாக்குற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சோகம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பாக்குறதுனால மேபி கால தாமதமாக நம்ம இந்த படத்தை பாக்குறதுனால அந்த சீக்வன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். பட் அந்த டைம்ல அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்குங்கிறது என்னுடைய அசம்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், ஒரு பாடல், அது அது ரொம்ப சொன்னா அது ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். அதனால நான் ரொம்ப கம்மியாவே தான் சொல்றேன். ஸோ இந்த படம் சிவாஜி கணேசன் அவருடைய ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். சிவாஜி சார் வந்து ரொம்ப மிகைப்படுத்திலாம் அவர் நடிப்பாரு. பட் இந்த படத்துல அப்படி இல்லாம ரொம்ப கரெக்டா சட்டலா நடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி இது யாரோ வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, டிடெக்டிவ் ராஜாபாட் ரங்கதுரைன்னு ஏதோ போட்டிருந்தாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதை நம்பி நான் ஒரு டிடெக்டிவ் மூவி போல இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம அந்த நாள் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் போல இருக்கு அப்படின்றது தான் பார்த்தேன். பட் செம்மையா அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம வேற ஒண்ணு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தோட டைலாக்ஸ் தான் படம் ஃபுல்லா. அதுல ரொம்ப காமெடியான ஒரு விஷயம்னா, நம்பியார் ஒரு இடத்துல வந்துட்டு இரு உன்னை ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவரு எனக்கு 2 கை இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். கையால அடிங்க ஆனா சொல்லால அடிக்காதீங்கன்ட்டு அதான் அவரு இந்த மாதிரி பணம் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருப்பாரு இல்ல நம்பியாரு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைலாக் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய டைலாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினா இந்த படத்துல ஸ்டேஜிங் செம்மையா பண்ணிருப்பாங்க. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எந்த சீனா இருக்கட்டும், காமெடி சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ஃபைட்டுன்னு நினைக்கிறேன்,
ஸோ அந்த சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், எல்லாமே ஃபார்வர்டு, மிட், பேக்வேர்டு அப்படின்ட்டு நம்ம கிட்டத்தட்ட சிட்டிசன் கேன்ல ஒரு ஷாட் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. 2 பேர் இருந்தாலும் நடுவுல ஒரு பில்லர் இருக்கும். அதுவுமே செம்மையா டச் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ஃபுல்லா ஒயிட் அண்ட் பிளாக் தான் நினைச்சேன். ஏன்னா ஸ்டார்ட்டிங் சீன் வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும். அப்புறமா தான் அது சின்ன வயசுல மட்டும் ஒயிட் அண்ட் பிளாக், அதுக்கப்புறம் கலரா மாறிச்சு. இல்ல அமேசான் பிரைம்ல அப்படி வருதான்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங் ஒயிட் அண்ட் பிளாக் வந்துச்சு. அது டைட்டில் போட்ட உடனே கலரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லா சிச்சுவேஷனுக்கும் சிவாஜி சாரோட அவரோட லைஃப் ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி பாட்டு பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு சரியா புரியல. சில பாட்டுகள் அர்த்தங்கள் கூட எனக்கு சரியா தெரியல. ஆனா மியூசிக் நல்லா இருந்துச்சு. எம்.எஸ். விஸ்வநாதன் தான் மியூசிக்னு நினைக்கிறேன். மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல போட்டோ ரெஃபரன்ஸும் சரி, செட் ஒர்க்ஸும் சரி, அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே காந்திஜி ரெஃபரன்ஸ், காந்திஜியோட போட்டோ, அதுக்கப்புறம் பாபுஜியோட அவரு தம்பியை கூட பாபுஜி ஸ்கூல்ல அப்படின்னு சேர்த்து விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காந்திஜி ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செட் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா அது செட் அண்ட் கிளீனா தெரியும். பட் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம். அவரு ஒரு ரிச்சான ஹவுஸ் காமிக்கும் போது அதோட விண்டோ சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி செட் ஒர்க்ஸ். அப்புறம் சிவாஜி சாரோட அவரோட வீட்டை காமிக்கும் போது சப்போஸ் அவுட்டோர் எல்லாம் வந்துச்சுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. காமெடியுமே அங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனா அது அப்படி நடக்காம வேற மாதிரி நடக்கும். ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே அவ்வளவுதான். அவரு வந்துட்டு இவருதான் ஸ்கூலுக்கு போய் நான் ஸ்டார்டிங் அவரு ஒரு ட்ரெயின்ல ஒரு ஆக்டர் வந்துட்டு அவரை தத்தெடுத்துப்பாங்கல்ல, இவருதான் படிப்புல மேல வந்து நல்லா ஜெயிப்பாரு நினைச்சு அவரை தம்பியை நடிக்க வைப்பாரு. தம்பியை படிக்க வைப்பாரு, சாரி. உடனே எனக்கு வந்துட்டு 6ல இருந்து 60 வரை ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவன் தம்பி என்னதான் கொஞ்சம் கெட்டவனா இருந்தாலும் அவனுமே அவன் தங்கச்சிக்காக ஒரு இடத்துல வந்துட்டு காசு அனுப்புவான். அந்த 10,000 ரூபாய் பணத்தை கேட்டு அனுப்புவான். இவரு தன்மானத்துக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அங்க வேற மாதிரி போச்சு. அப்புறமா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு ஸ்டார்டிங் அந்த ஒரு பொண்ணு ஆசைப்படும் இல்ல, 2 பேரும் மேடையில சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க 2 பேரும் அந்த சீன்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு தெரியும். ஆனா திடீர்னு உடனே அவங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் ட்ராக் மாறி இவங்கள லவ் பண்ற மாதிரி மாறிட்டு அது கூட கல்யாண ஸ்டேஜ்லயே பண்ணது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற சீன் நடக்கும். ஆனா வேற மாதிரி நடக்கும். அவங்க தங்கச்சி விஷயம் கூட அவ்வளவுதான். அவங்க மாமியார் கொடுமைப்படுத்துவாங்க, இவங்க வந்துருவாங்க அப்படின்னு தெரியும். திடீர்னு அதுல அந்த 2வது பத்திரிக்கை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு அவருக்கு நாடகம் பார்த்து ஒருத்தர் வந்துட்டு அவரோட அவரோட பொண்ணதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சது, அதை கிழிச்சு போட்டு அப்புறமா இவரு போயிட்டு டைலாகே சொல்லாம சும்மா கண்ணிலேயே பார்த்து கல்யாணம் நிறுத்துனதெல்லாம், இதெல்லாம் எப்படின்னா டைரக்டரோட டச். பேர் ஞாபகம் மோகனன் நினைக்கிறேன் டைரக்டர், சரியா ஞாபகம் இல்ல. மாதவன் சாரி, மாதவன் BA அப்படின்னு இருந்துச்சு, சரியா ஞாபகம். சோ அந்த டைரக்டர் என்னதான் ரைட்டிங்ல பெருசா இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆக்டர், அவ்வளவு பெரிய ஆக்டரை வச்சு சின்ன சின்ன நுவான்சஸும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பிடிக்காத விஷயம் என்னன்னா கிளைமேக்ஸ்ல அது ஒரு மாதிரி சேட் எண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். ஸ்டார்டிங்ல அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா வடிவேல் வந்துட்டு சுட்டு கொண்டாங்க, தூக்குல மாட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதை ரெஃபர் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் நிறைய சாங்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நம்மளுக்கு அது நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. மியூசிக்காவும் சரி, ஸ்டார்டிங் ட்ரெயின் சீன்லயே அந்த ட்ரெயின் சவுண்டுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போட்டிருப்பாங்க. அப்புறமா பெஸ்ட் பாட்டு அம்மம்மா, ஒரு பாட்டு வருமே, அவர் தம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாட்டு பாடுவாரு, அந்த பாட்டு பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு. அம்மம்மா தம்பி நாம் பார்த்தேன் ஏதோ ஒண்ணு வரும் ப்ரோ. அந்த பாட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு பாடுற பாட்டு செம்மையா, ஹோல் படத்துலயே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பயங்கர டச்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் சந்தோஷ் ப்ரோ ஒரு தடவை போன மீட்டுன்னு தெரியல, அதுக்கு போன மீட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பழைய காலத்து படம் பாக்குறோம்னா அது நம்ம வந்துட்டு அப்ப என்னென்ன காமிச்சு எடுத்திருப்பாங்களோ அப்படிதான் பார்க்கணும், அப்பதான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ எப்ப எடுத்திருந்தாலும் படம் எல்லா காலத்துலயும் கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுதான் நான் எதிர்பார்ப்பேன். இது என்னோட எப்படி சொல்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் இந்த படம் அப்படிதான் இருந்துச்சு. எந்த காலத்துல பார்த்தாலும் நம்மளுக்கு
கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இன்னொரு தடவை பார்த்தாலும் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி எனக்கு படம் முடிஞ்ச உடனே ரஜினிகாந்த் பாபா படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, சிவாஜி சிவாஜி தான், என்ன நடிப்பு என்ன தோரணை, அந்த மாதிரி தான் இருக்கு அவரோட படம். நான் நிறைய பார்த்தது இல்ல, நவரசம், அப்புறம் அந்த நாள், அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன் லேட்டஸ்ட் விஜய் கூட. அப்புறமா வயசாயிட்ட பிறகு வந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், படையப்பா, ஒன்ஸ் மோர், அந்த மாதிரி எல்லாம். பட் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லாம் அவ்வளோவா பார்த்தது இல்ல, ரொம்ப ரேரான படம் தான் பார்த்திருக்கேன். அதுல இது ஒவ்வொரு படமுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் தான். இந்த படத்துல எனக்கு ஸ்கிரீன் பிளே அப்புறம் ஸ்டேஜிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் ஆடியன்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எல்லா ப்ராப்ளமுமே அந்த நாடகம் ரிலேட்டட். அப்புறம் நம்பியார் வில்லத்தனத்தை ஸ்டார்டிங்ல இருந்தே போர்ட்ரே பண்ணிட்டு அவர் ஏன் வில்லனா மாறுறாரு அப்படின்ட்டு, ஐ மீன் இவர் மேல ஏன் வெறுப்பா இருக்காரு அப்படின்னு போட்டு கொண்டு போன கேரக்டர்ஸ் எல்லாமே கனெக்டடா இருந்துச்சு. எதுவுமே ஆஃப் த இது போகல. ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் ஆஃப் த ட்ராக் போகலன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன காமெடி விஷயம் அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் அதுவுமே நாடகம் அப்படின்னும் போது சின்ன சின்ன ஃபன் எல்லாம் போகும்ல, அது ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் டைலாக்ஸ் மிகப்பெரிய பிளஸ், டைலாக்ஸ் தான். இது மூணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படத்துல. ஒரு ஒர்த் வாட்சிங்கான படம் தான், கண்டிப்பா 2-3 டைம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். 3 சப்ளாட் இருக்குது. 3 சப்ளாட் வந்து கரெக்டா அந்த நாடகத்துல வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு பேஸ் நாடகம் பிளஸ் பாடல், இந்த 2 தான் இந்த படத்தையே தூக்கி விட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருக்க பாட்டுக்கும் அதுக்கும் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. அதே பாட்டு இன்னொருத்தர் அவங்க தம்பி கிட்ட போய் பாடும்போது அது அவர் பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அவர் பாடுற மாதிரி சின்ன வயசு பாட்டு, அவர் பெரிய வயசா பாடும்போது அது பெரிய அந்த வயசுமே கொடுத்துருப்பாங்க. அவரோட ஆரம்பமும் கலையில தான் ஆரம்பிக்கும், முடியறதும் ஆர்ட்ல தான் முடியும். அதுக்கு ஒரு புக் அண்ட் க்ளோஷர் அந்த டைம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேரக்டர் யாரு, இவங்க யாரு எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கான்ஃபிளிக்ட் ஓப்பன் ஆகும். அந்த எல்லா கான்ஃபிளிக்டும் வந்து அந்த கடைசி இந்த நாடகத்துல வந்து முடியிற மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாருமே அவரை புரிஞ்சுக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவரோட கம்மிங் ஏஜ் ஆஃப் இதுன்னு காமிக்க சொல்லலாம். ஏஜ் ஆஃப் கம்மிங் தான் கரெக்ட். சினிமா வந்து எப்படி நாடகத்தை ஒரு மாதிரி ஓரங்கட்டுச்சுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி அவர் அதையும் ஓவர்டேக் பண்ணிருப்பாரு. பட் ஆனா இந்த படம் அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு இவரு நாசர் டைரக்ட் பண்ண அவதார் அப்படின்னு ஒரு படம், அந்த தென்றல் வந்து தீண்டுன்னு ஒரு பாட்டு வரும், இளையராஜாவோட பாட்டு. அந்த படமும் இதேதான், நாடக கலைஞர்கள் பத்தின கதை. சினிமா எப்படி நாடக கலைஞர்களை அழிச்சுது, நாடகத்தை எப்படி அழிச்சுதுங்கிற சொல்ற மாதிரியான ஒரு கதை. அதுவும் நல்லா இருக்கும் அந்த படமும். மேபி இதோட இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதான் எனக்கு இதுல பிடிச்சது வந்து இந்த மாண்டேஜ் சீன். அவருக்கு அதிகமா ஒரு கட்டத்துல வந்து நாடகம் போடணும் வரும்போது டக்குன்னு மாண்டேஜஸ்ல வெறும் போட்டோ மட்டும் காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வள்ளி திருமணம், இன்னைக்கு பவளக்கொடி, அந்த மாதிரி வெறும் அந்த போஸ்டர் மட்டுமே காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன மாண்டேஜ் அது. காஸ்ட் எஃபெக்டிவ் தான் நமக்கு ப்ரொடக்ஷன்ல பார்த்தோம்னா. இந்த மாதிரி ஐடியா கொண்டு வரது டைரக்டர் கையில தான் இருக்குது. அதை எப்படி நம்ம கொண்டு போகணும். ஸ்டோரி ஒரு ஆளு அப்புறம் டைரக்ஷன் ஒரு ஆள் பண்ணதுனால தான் அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு என்னோட பர்சனல் இது. பாலமுருகன் அவர் எழுதியிருப்பாரு, மோகனன் மாதவன் அவரு டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கிளைமேக்ஸ், அதான் கிளைமேக்ஸை பத்தி கேட்கலாம் தான். எனக்கு ஏன் இந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது ஸ்டார்டிங்கே ஒரு இடத்துல ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, பட்டு அது சேட் எண்டிங்கா இல்லாம ஹாப்பி எண்டிங்கா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? எனக்கு அதே டவுட் தான். எனக்கு அந்த இது இருந்துச்சு, ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம அவரை சுட்டு அவர் கீழே விழுந்து வந்தே மாதிரி சொல்லி ஏன் அந்த மாதிரி கொண்டு போகணும்? அந்த அளவுக்கு இதுல ஏதாவது சீன்ல இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் என்கிட்ட இல்ல. ஆனா அந்த ஸ்டோரி வைஸா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இது வருது. ஏற்கனவே அவங்க மில்லுக்காரங்க வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப நிதி உதவி கொடுத்தாகணும். அப்ப இந்த நாடகத்தை போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நம்ம சொல்றது தெரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதாச்சே. அந்த வர்ற காசு தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கவே போறோம். அப்ப இந்த நாடகத்தை நம்ம நடத்திதான் ஆகணும். நமக்கு செஞ்ச உதவி நம்ம திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வந்தே மாதிரி சொல்லும்போது அவருக்கு தேசப்பற்று முடி வந்து
எனக்கு இந்த மாதிரி மரியாதை செய்யுங்கன்னு சொல்லி கடைசியில சொல்லிட்டு அப்பயே அது ஒரு பாலிடிக்ஸ்க்காக அந்த கிளைமேக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது டைம்ல ஒரு நேஷனல் பார்ட்டில சிவாஜி கணேசன் சார் இருந்தாரு. So, அவருடைய ரெப்ரசன்டேஷன் படிதான் இந்த கதைகள்ல வரக்கூடிய அந்த ரிசம்பிளன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அது அதுக்காக வச்சதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். மேபி ஏன்னா அந்த 2வது தடவை நாடகம் போடுறப்போ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸை பத்தி தான் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து அந்த டைம்ல வந்து இஸ் ஆல்சோ ஆக்டிவ் இன் பாலிடிக்ஸ் ஆல்சோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்த நேஷனல் பார்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி வச்சிருந்திருக்கலாம். பட் அது முடிஞ்ச அளவுக்கு கதையில ரொம்ப ஆடா இல்லாம என்ன சொல்றது ஃப்ளோவா கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு ஒரு என்ன பாட்டு பிளஸ் அந்த டைலாக்ஸ் தான் கண்டென்ட்டே ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான் இது. இல்ல ப்ரோ, அந்த டைம்ல கண்டிப்பா பாட்டு அதிகமா தானே இருக்கும். ஏன்னா அது பாகவதர் டைம்ல வந்து முழுசா பாட்டு தான். 9 பாட்டு 8 பாட்டு இருக்கும். அதுல நடுவுல ஒரு துக்கடாக்கு ஒரு சீன் இருக்கும். அந்த இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, படம் முழுக்க ஃபைட் வைக்கிறாங்க, அதுல நடுவுல ஒரு துக்கடாக ஒரு சீன் வைக்கிறாங்கிற மாதிரி அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு தான். பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் சினிமால ஹீரோவா வர முடியும். பாகவதர் அப்படிதான் பாடம் நல்லா பாட தெரிஞ்சதுனாலதான் இதாவது அவர் என்ன ஒரு 54லயா 50 சம்திங் அந்த 49 அதுலதான் வந்திருப்பாரு. இது என்ன ஒரு 20 வருஷம் தானே டிஃபரன்ஸ். சோ அதை நம்மளால தவிர்க்க முடியாதுல்ல. சோ அதனால இந்த படத்துல பாடல்கள் நிறைய வந்து இருக்கு. ஆமா. இல்ல இதுல ஒரு பாட்டு பாட்டு வந்துட்டு கதைக்கு தகுந்த மாதிரியும் அப்புறம் பெஸ்ட் லிரிக்ஸோட எழுதுனா கண்டிப்பா இப்ப இந்த மாதிரி 10 சாங் 8 சாங் வச்சாலும் ஓடும் தான். இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மியூசிக் டைரக்டரை நானே எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இல்லைன்னா ஹீரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே சும்மா ஏதோ ஒண்ணு இல்லை கதைக்கு செட் ஆகுதோ இல்லையோ அதை எப்படி சென்சேஷனல் ஆகலாம், அது செப்பரேட்டா கேட்கும் போதே பயங்கர வைரல் ஆகணும், ரீல்ஸுக்கு இருக்கணும், யங்ஸ்டரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப உள்ள லிரிக்ஸை எழுதுறாங்க. இன்னொன்னு இந்த ஜென்ரேஷனும் அப்படியே பழகிட்டாங்க. சப்போஸ் கதையோட ஒரு போக்குல வந்துச்சுன்னா ரொம்ப யாரும் ஈர்க்கப்படுறது இல்லை. பட் லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் செப்பரேட்டா இருந்து கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ கூட ஒர்க் அவுட் ஆகும். 8 சாங் 10 சாங் இது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். அந்த படத்திலேயே கூட சாங்ஸ் கூட தேவையில்லாத எப்படி எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு திணிச்ச மாதிரி இருக்காது. கதைக்கும் சரி அந்த நாடகத்துக்கும் சரி ஆப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டு ஒரு ரீமிக்ஸ் இருக்குது. இதுல திரைப்படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு மே யாதமான்னு சொல்லி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரும்ல, அது இந்த படத்துல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைனோட பாட்டு தான். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கேட்டோன்னு சிமிலரா எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அந்த மே யாதமான் அப்படின்னு ஒரு வரும்ல, அது ராங்கி ராங்கி அதை சொல்றீங்களா? அது இந்த மாதிரி 2-3 பாட்டு கேட்டோம்னு ஓ பரவாயில்ல இங்க இருந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடெல்லாம் செட்டுட்டான், பட் ஆனா செட் மாதிரியே தெரியல. அது ஒரு நல்ல ஒரு இதா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் மெயின் அந்த விண்டோஸ் நீங்க நல்லா கவனிங்க ப்ரோ. விண்டோஸுக்கு பின்னாடி ஒரு ஃபேக்டரி காமிக்கிறாங்க இல்ல ரிச்சான வீடு காமிக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க நாடகம் போடுற ஸ்டேஜும் அதுக்கப்புறம் நேச்சுரல் அதாவது பேக்ரவுண்ட்ல வெளியேன்றதுனால ட்ரீ இருக்கும், அதையுமே மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது கிளீனா தெரியுது. பட் இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு 10 செகண்டோ 15 செகண்ட் தான் வரும். அதுக்கு அவ்வளோ மெனக்கடல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சீன்ல வந்துட்டு அவரு ஸ்டார்டிங் தத்தெடுத்துக்குவாரு இல்ல, அவருக்கு நல்ல பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவரு பசங்களை உட்கார வச்சு இது பண்ணிருப்பாங்க, பின்னாடி மவுண்டன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிருப்பாங்க. டி.கே. ராமசாமின்னு சொல்லுவாங்களே. சோ அதெல்லாம் அந்த சீன்ல கூட மேட்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் சீன்ஸுக்கும் அவ்வளோ மெனக்கடல் போட்டு பண்ணதுனாலதான் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ 50 வருஷம் ஆயிடுச்சா படம் ரிலீஸ் ஆயிட்டு 1973 to 2023 ஆயிடுச்சுல்ல. இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற காரணம் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படம் பழசா இருந்தாலும் சரி புதுசா இருந்தாலும் சரி அதுக்கான உண்மையா அதுக்கான மெனக்கடல் போட்டு பார்த்தா எந்த காலத்துல இப்ப 50 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த படம் நம்மளுக்கு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகும். அது இந்த படத்துல செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ஒரு டிராமாவை போர் அடிக்காம கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் மூலமா, பெரிய டயலாக்ஸ் மூலமா, மேட்ச் கட் எடிட்டிங்ஸ் மூலமா, மியூசிக்கோட பாட்டு இப்படி எல்லாருமே சேர்ந்து பெருசா உழைச்சிருக்கணும்.
அது இந்த படத்துல செம்மையா வரும். அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. மனோரமா கூட கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் அவங்களும் பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ராஜபத் ரங்கதுரை வந்து அவர் நடிச்சு காசு சம்பாதிப்பாரு. அவரோட தம்பி வந்து ரியல் லைஃப்லயே நடிச்சு தான் காசு சம்பாதிப்பான். அந்த மாரி ஒரு ஐரனியா கொண்டு போனது நல்லா இருக்கும். அவர் வந்து ஸ்டேஜ்ல ஏறி நார்மலா யாரும் நோட் பண்ண நடிச்சு மாட்டாங்க. சூப்பர் ப்ரோ. இது தோணவே இல்ல எனக்கு. நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க தோணல ஆமால்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஐரனி மாரி. அவரு ஆமா. மேடையில அவன் வந்து தம்பியுமே பாத்தீங்களா, இப்ப இந்த காலத்துல பசங்க பொய் சொல்ற மாதிரி எவ்வளவு நேக்கா பேச சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பான். அவன் சொல்றது பொய்ன்ற மாரி ஆடியன்ஸுக்கு தவிர கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகமா வராது. அந்த மாரி விளையாடியிருப்பான். சூப்பரா இருந்துச்சு அது அந்த கேரக்டர். ஆமா. ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துவான். அத கேட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் ஓகே பரவால்ல. அந்த கேரக்டர் அப்படித்தானேன்னு சொல்லி காமிப்பான். ஆனா கடைசி வரைக்கும் மாற மாட்டான். கடைசியில அவன் தங்கச்சி இறந்துச்சுன்னு அவன் தான் கொஞ்சம் தங்கச்சி கொஞ்சமா மாறும். கடைசியில போக எல்லாரும் வந்து ஒவ்வொண்ணா தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் ஆகுறதே வந்து இந்த நாடகம் தான். யார் சஜஸ்ட் பண்ணது இந்த படத்த? கதிர்ன்னு ஒருத்தரு. கதிர் நீங்க சொல்லியிருந்தலன்னா இந்த படத்த பார்த்திருக்கவே மாட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா, அவர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாரு. பார்த்தீங்கன்னா கீழ கமெண்ட் உங்களோட அனலைசிஸும் கீழ போட்டுருங்க ப்ரோ. கதிர் ப்ரோ. மத்தவங்க யாரா இருந்தாலும் ஓகே தான். யாரும் பார்க்கிறதே இல்ல நம்ம வீடியோவ. என்ன பண்றது? அதுதான் ஒரு 4, 5 பேர் மட்டும் ரெகுலரா பார்த்துட்டு அவங்களே கமெண்ட் மேல கமெண்ட் கேட்டுன்னே இருக்காங்க. கமெண்ட் நீங்க போட்டீங்கன்னா, அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா வரும். எஸ்பெஷலி மூவி அனாலிசிஸ் இல்ல புதுசா சீன் அனாலிசிஸ் கூட போடுவோம். அது அப்கமிங்ஸ்ல வரும். அதையும் கேளுங்க. பர்ட்டிகுலர் சீன பத்தி. அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஓகே. அப்புறம் புது ஆளுங்க கமெண்ட் பண்ணுங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சும்மா ஒரு கிளிக் தான். உங்களுக்கு கண்டிப்பா ரெகுலரா என்டர்டெயின்மென்ட்டோ இல்ல இன்ஃபர்மேஷனோ கண்டிப்பா வரும். ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருப்போம். ராஜபால் ரங்கத்துறையோட மூவி அனாலிசிஸ், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் பத்தி நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ நீங்க இதே மாரி மூவி அனாலிசிஸ்க்கு நீங்க ஏதாவது படத்த சஜெஸ்ட் பண்ணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த படத்த பத்தி ஏதாவது ஐடியா, ஒப்பீனியன்ஸ் எதாவது இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து மூவி அனாலிசிஸ் அண்ட் சீன் அனாலிசிஸ், ஸ்கிரீன் ரைட்டிங், ஃபில்ம் மேக்கிங் பத்தி நாங்க போட்டுருக்கோம். அத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கனெக்ஷன் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தா Instagram அண்ட் WhatsAppல வந்து DM பண்ணுங்க. நாங்க இதே மாரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம்.